பூமி பல ரகசியங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறது. சில ரகசியங்கள் மண்ணுக்கு அடியில் உறங்குகின்றன, சில வானத்திலிருந்து வந்து இறங்குகின்றன. ரஷ்யாவின் சைபீரியா உலகின் மிக குளிரான, மனித சஞ்சாரம் அதிகம் இல்லாத ஒரு பிரதேசம். இங்கே டைகா என்று அழைக்கப்படும் ஊசி இலை காடுகள் ஒரு பச்சை கடலை போல பறந்து விரிந்து கிடக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த காடுகள் அமைதியை மட்டுமே சுவாசித்து வந்தன. ஆனால் அந்த அமைதி உடையப் போகிறது என்பதை அன்று யாரும் அறிந்திருக்கவில்லை. தேதி ஜூன் 30, 1908. நேரம் காலை 7 மணி. வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. சைபீரியாவின் கோடைகாலம் என்பதால் சூரியன் பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. வனவாரா என்ற சிறிய வர்த்தக மையத்தில் மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை தொடங்கிக் கொண்டிருந்தார்கள். விவசாயிகள் வயலுக்கு சென்றனர், வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் நுழைந்தனர். எல்லாமே சாதாரணமாகத்தான் இருந்தது. சரியாக காலை 7:17 வரை திடீரென்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது இடி முழக்கம் போல இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பாறை காற்றில் கிழிக்கப்படும் சத்தம் போல இருந்தது. தென்கிழக்கு வானத்தில் ஒரு நீல நிற ஒளிக்கீற்று தோன்றியது. அது சூரியனை விட பல மடங்கு பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளிக்கீற்று கீழ் நோக்கி பாய்ந்தது. அது பூமியை தொடுவதற்கு முன்பே வானம் இரண்டாக பிளந்தது. அடுத்த வினாடி ஒரு மாபெரும் வெடிப்பு. ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 185 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வெடிப்பு அது. வெடிப்பின் மையப்பகுதியில் வெப்பநிலை 30,000 டிகிரி செல்சியஸை தாண்டியது. அந்த வெப்பம் எத்தகையது என்றால் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மக்களின் சட்டைகள் கூட உடல் சூட்டில் தீப்பிடித்தன. செமனோவ் என்ற விவசாயி வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தார். அவர் தனது வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? திடீரென்று வடக்கு வானம் பிளந்தது. காடு முழுவதும் தீப்பிடித்தது போல இருந்தது. அந்த வெப்பம் என் சட்டையை எரிப்பது போல தாக்கியது. நான் எரிந்து விடுவேனோ என்று பயந்தேன். அடுத்த நொடி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி என்னை நாற்காலியில் இருந்து தூக்கி எறிந்தது. வெடிப்பு நிகழ்ந்த சில வினாடிகளில் ஒரு பயங்கரமான நில அதிர்வு அலை உருவானது. அது ஒலியை விட வேகமாக பயணித்தது. 800 சதுர மைல்கள், அதாவது லண்டன், நியூயார்க் போன்ற நகரங்களை விட பெரிய பரப்பளவு. அந்த பரப்பளவில் இருந்த 80 கோடி மரங்கள் தீப்பெட்டி குச்சிகளைப் போல சாய்ந்து விழுந்தன. ஆச்சரியம் என்னவென்றால் அந்த மரங்கள் அனைத்தும் வெடிப்பு நடந்த மையப்புள்ளியை விட்டு விலகி வெளிப்புறமாக சாய்ந்து கிடந்தன. ஏதோ ஒரு ராட்சச கை வானத்திலிருந்து வந்து அவற்றை அழுத்தியது போல இருந்தது. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்த வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. கதவுகள் பீத்து எறியப்பட்டன. டிரான்ஸ் சைபீரியன் ரயில் பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு ரயில் நிலநடுக்கம் வந்ததாக நினைத்து நிறுத்தப்பட்டது. பயணிகள் பயத்தில் உறைந்து போனார்கள். ரயில் பெட்டிகள் தடம் புரளும் அளவுக்கு அந்த அதிர்வு இருந்தது. ஆனால் இது நிலநடுக்கம் இல்லை, இது வானத்திலிருந்து வந்த தாக்குதல். இந்த வெடிப்பின் சத்தம் 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் கேட்டது. ஆனால் அப்போது தகவல் தொடர்பு வசதிகள் பெரிதாக இல்லை. சைபீரியாவின் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உலகம் இதை உணர்ந்தது. இங்கிலாந்தில் லண்டன் நகரில் உள்ள வானிலை ஆய்வு மையங்கள் காற்றின் அழுத்தத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பதிவு செய்தன. நில அதிர்வுமானிகள் பைத்தியம் பிடித்தது போல அசைந்தன. வாஷிங்டன் வரை நில அதிர்வுகள் உணரப்பட்டன. மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அந்த வெடிப்பு நடந்த அடுத்த சில நாட்களுக்கு ஈரோப்பா மற்றும் ஆசியாவின் பல பகுதிகளில் இரவு என்பதே வரவில்லை. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். நள்ளிரவிலும் வானம் வெளிச்சமாகவே இருந்தது. வெள்ளை இரவுகள் என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்களில் லண்டன் வீதிகளில் நள்ளிரவில் மக்கள் வீதி விளக்குகள் இல்லாமலே கிரிக்கெட் விளையாடினார்கள் என்றும் செய்தித்தாள்களை படித்தார்கள் என்றும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. வானத்தில் வெள்ளி நிறத்தில் ஒளிரும் மேகங்கள் தெரிந்தன. இது அந்த வெடிப்பினால் வளிமண்டலத்தில் தூக்கி எறியப்பட்ட கோடிக்கணக்கான டன் தூசு மற்றும் நீராவி என்று விஞ்ஞானிகள் பின்னாளில் கண்டுபிடித்தனர். ஆனால் 1908 யாருக்கும் இது புரியவில்லை. சிலர் இது உலகம் அழியப் போவதற்கான அறிகுறி என்று பயந்தார்கள். சிலர் இது ஒரு புதிய எரிமலை வெடிப்பு என்று நினைத்தார்கள். சைபீரியாவின் அந்த ஆளில்லாத காட்டுப்பகுதி ஒரு மிர்ம பிரதேசமாக மாறியது. உள்ளூர் பழங்குடி மக்களான ஏவங்கிகள் அந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்தார்கள். ஆக்தி என்ற இடிக்கடவுள் கோபப்பட்டு பூமிக்கு வந்துவிட்டார். அந்த இடம் சபிக்கப்பட்டது. அங்கே செல்பவர்கள் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை அடுத்த 19 ஆண்டுகள் அந்த இடத்தை மனிதர்களிடமிருந்து மறைத்து வைத்தது. வெடிப்பு அடங்கிய பிறகு சைபீரியாவின் அந்த பகுதி ஒரு மயானத்தை போல காட்சியளித்தது. நூற்றுக்கணக்கான மான் மந்தைகள் நொடிப்பொழுதில் சாம்பலாயின. உயிர் பிழைத்த விலங்குகள் அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் ஓடிவிட்டன. உள்ளூர் பழங்குடி மக்களான ஈவன்கிகள் இதை ஒரு இயற்கை சீற்றம் என்று பார்க்கவில்லை. அவர்கள் இதை தங்களின் கடவுளான ஒக்தியின் கோபம் என்று நம்பினார்கள். ஒரு ஈவன்கி முதியவர் கூறிய வாக்குமூலம் இது. வானத்திலிருந்து நெருப்பு பறவை வந்தது. அது எங்கள் கூடாரங்களை எரித்தது, எங்கள் மான்களை கொன்றது. அந்த இடம் இப்போது தீய ஆவிகளின் கூடாரம். அங்கே யாரும்
யாரும் போகக்கூடாது. ஷாமன்கள் அந்த பகுதியை தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று அறிவித்தார்கள். மனித காலடி படக்கூடாத இடமாக அது மாறியது. அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த பக்கம் தலை வைத்து படுக்க கூட யாரும் துணியவில்லை. இவ்வளவு பெரிய அழிவு நடந்தும் ஏன் அரசாங்கம் உடனே விஞ்ஞானிகளை அனுப்பவில்லை? அதற்கு விடை வரலாற்றின் பக்கங்களில் இருக்கிறது. 1908க்கு பிறகு ரஷ்யா மிகப்பெரிய அரசியல் புயலில் சிக்கியது. முதலாம் உலகப் போர் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ரஷ்ய புரட்சி வெடித்தது. ஜார் மன்னரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. உள்நாட்டு போர் நாட்டை உலுக்கியது. ரஷ்யா முழுவதும் ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்த போது சைபீரியாவின் ஒரு மூலையில் சாய்ந்து கிடக்கும் மரங்களை பற்றி கவலைப்பட யாருக்கும் நேரம் இருக்கவில்லை. துங்குஸ்கா சம்பவம் செய்தித்தாள்களின் பழைய பக்கங்களில் புதைந்து போனது. உலகமே அதை மறந்துவிட்டது, ஒருவரை தவிர. ஆண்டு 1921. சோவியத் யூனியன் உருவான புதிது. லியோனிட் குலிக் அவர் ஒரு கனிமவியலாளர். விண்கற்கள் மீது தீராத ஆர்வம் கொண்டவர். பழைய செய்தித்தாள்களில் வந்த வானம் பிளந்த கதை அவரை ஈர்த்தது. அவர் ஒரு கணக்கு போட்டார். இவ்வளவு பெரிய வெளிச்சம், இவ்வளவு பெரிய சத்தம், இது சாதாரண எரிமலை வெடிப்பாக இருக்க முடியாது. நிச்சயமாக வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விண்கல் விழுந்திருக்க வேண்டும். விண்கற்கள் பொதுவாக இரும்பினால் ஆனவை. குலிக்கின் கணக்குப்படி அந்த விண்கல் பல ஆயிரம் டன்கள் எடை கொண்டதாக இருக்க வேண்டும். அது முழுவதுமாக இரும்பாக இருந்தால் அது சோவியத் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய புதையல் அல்லவா? ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. சைபீரியாவிற்கு செல்ல பணம் தேவை. சோவியத் அரசிடம் அறிவியல் ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்போது நிதி இல்லை. குலிக் புத்திசாலித்தனமாக ஒரு திட்டத்தை தீட்டினார். அவர் அறிவியல் காரணங்களை சொல்லி நிதி கேட்கவில்லை. அவர் நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசினார். தோழர்களே, அங்கே விழுந்தது சாதாரண கல்லல்ல. அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள தூய இரும்பு. நமது தொழிற்சாலைகளுக்கு அந்த இரும்பு தேவை. எனக்கு ஒரு குழுவை கொடுங்கள், நான் உங்களுக்கு இரும்பை கொண்டு வருகிறேன். அரசாங்கம் மயங்கியது. இரும்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் 1927ஆம் ஆண்டு முதல் அறிவியல் தேடுதல் குழுவை அனுப்ப ஒப்புதல் கிடைத்தது. 19 ஆண்டுகள் கழித்து மனிதன் மீண்டும் அந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு செல்ல தயாரானான். பிப்ரவரி 1921 லியோனிட் குலிக் தனது பயணத்தை தொடங்கினார். அது ஒரு நரக வேதனை. -40 குளிர், அடர்ந்த காடு, பாதை எங்கும் பனி. அவர்கள் வனவாராவை அடைந்த போது உள்ளூர் மக்களிடம் வழி கேட்டார்கள். ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை. ஒக்டி எங்களை கொன்று விடுவார் என்று பயந்தார்கள். நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு சிலர் வர சம்மதித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல காட்டின் அடர்த்தி அதிகரித்தது. திடீரென்று குலிக் ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டார். இதுவரை உயர்ந்து நின்ற மரங்கள் அங்கே மட்டும் விசித்திரமாக சாய்ந்து கிடந்தன. குலிக் தனது நாட்குறிப்பில் இப்படி எழுதினார்: நான் மலைத்து போனேன். அடிவரம் வரை எங்கு பார்த்தாலும் மரங்கள் பிணங்களைப் போல கிடக்கின்றன. இது நான் தேடி வந்த இடம்தான், சந்தேகமே இல்லை. அவர்கள் நெருங்கிவிட்டனர். ஆனால் மைய பகுதியில் காத்திருந்த அந்த பெரிய ஏமாற்றம் பற்றி அவருக்கு தெரியாது. மார்ச் 1927 குலிக் மற்றும் அவரது குழுவினர் அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஆழமாக சென்றார்கள். அவர்கள் கண்ட காட்சி மனித கற்பனைக்கு எட்டாதது. லட்சக்கணக்கான மரங்கள், ஆம், லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன. ஆனால் அவை தாறுமாறாக விழவில்லை. ஒரு நேர்த்தியான வரிசையில் ஒரே திசையை நோக்கி சாய்ந்திருந்தன. ஏதோ ஒரு மாபெரும் சக்தி மையத்திலிருந்து வெளிப்புறமாக அவற்றை தள்ளியது போல இருந்தது. குலிக் தனது டைரியில் இப்படி எழுதினார்: இது ஒரு போர்க்களம் போல இருக்கிறது. ஆனால் இங்கே மனிதர்கள் சண்டையிடவில்லை. இயற்கையை அழித்திருக்கிறது. மரங்களின் வேர்கள் வானத்தை பார்த்தவாறு கிடந்தன. கிளைகள் அனைத்தும் எரிந்து போயிருந்தன. 20 ஆண்டுகளாகியும் புதிய மரங்கள் முளைக்கவில்லை. அந்த இடம் இன்னும் ஒரு பாலைவனமாகவே இருந்தது. குழுவினர் மைய பகுதியை நெருங்க நெருங்க ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. வெளியே பார்க்கும்போது மரங்கள் சாய்ந்து கிடந்தன. ஆனால் மையத்தை நெருங்கிய போது சில மரங்கள் நிமிர்ந்து நின்றன. ஆனால் அவை சாதாரண மரங்கள் அல்ல. அவற்றின் கிளைகள் அனைத்தும் பீத்து எரியப்பட்டிருந்தன. இலைகள் இல்லை, பட்டை உரிந்து போயிருந்தது. அவை வெறும் மொட்டை கம்பங்களைப் போல நின்று கொண்டிருந்தன. குலிக் இதை தந்தி கம்ப காடு என்று அழைத்தார். ஏனென்றால் அந்த மரங்கள் உயிருடன் இல்லை. அவை எரிந்து போன கரிக்கட்டையான தூண்கள் போல நின்றன. இது குலிக்கிற்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு விண்கல் மோதியிருந்தால் மையத்தில் இருக்கும் மரங்கள் தான் முதலில் சாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே மையத்தில் உள்ள மரங்கள் மட்டும் எப்படி நிமிர்ந்து நிற்கின்றன? இதற்கு விடை வெடிப்பின் உயரத்தில் இருந்தது. அந்த பாறை தரையில் மோதவில்லை. அது தரையிலிருந்து சில கிலோமீட்டர் உயரத்தில் காற்றில் வெடித்திருக்கிறது. வெடிப்பு நேராக மேலே நடந்ததால் அந்த அதிர்வலை ஷாக் வேவ் செங்குத்தாக கீழே இறங்கியது. மேலிருந்து வந்த அழுத்தம் மரங்களின் கிளைகளை மட்டும் பீத்து எரிந்தது. ஆனால் மரத்தண்டை சாய்க்கவில்லை. மாறாக சுற்றியிருந்த மரங்களை வெளிப்புறமாக தள்ளியது. இது ஒரு அற்புதமான, அதே சமயம் பயங்கரமான ஈர்ப்பியல் நிகழ்வு. குலிக் அந்த மைய
மைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை எதிர்பார்த்தார். விண்கல் விழுந்த இடம் பள்ளமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அங்கே இருந்தது வெறும் சதுப்பு நிலம். சிறிய குழிகள் தெரிந்தன. குலிக் மகிழ்ச்சி அடைந்தார். இதோ விண்கள் சிதறிய இடங்கள் என்று நினைத்தார். அவர் தனது குழுவினரிடம் கத்தினார், இங்கே தோண்டுங்கள். அந்த இரும்பு பாறை நிச்சயம் அடியில்தான் இருக்கும். அது ஆழமாக புதைந்து போயிருக்கும். குழுவினர் உற்சாகத்துடன் தோண்டத் தொடங்கினார்கள். இரும்பு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாட்கள் வாரங்களாயின. வாரங்கள் மாதங்களாயின. அந்த குழிகளில் இருந்து வெளியேறியது வெறும் களிமண் மற்றும் சேறு மட்டுமே. 1 கிராம் விண்கள் கூட கிடைக்கவில்லை. குலிக் நம்பிக்கை இழக்கவில்லை. இல்லை, அது இன்னும் ஆழமாக போயிருக்கும். நாம் இன்னும் ஆழமாக தோண்ட வேண்டும் என்று கூறினார். ஆனால் குளிர்காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. உணவு தீர்ந்து போய்க் கொண்டிருந்தது. குழுவினர் சோர்வடைந்தார்கள். இங்கே எதுவும் இல்லை ஐயா, நாம் ஊருக்கு போவோம் என்று கெஞ்சினார்கள். குலிக் வானத்தை பார்த்தார். அந்த மர்மம் அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திய அந்த பொருள் எங்கே போனது? காற்றோடு கரைந்து விட்டதா? முதல் பயணம் தோல்வியடைந்தாலும் குலிக் சோர்ந்து போகவில்லை. 1929, 1930 என மீண்டும் மீண்டும் அவர் அந்த இடத்திற்கு சென்றார். அவரது சந்தேகம் அந்த சதுப்பு நிலத்தின் மீது இருந்தது. சுஸ்லோவ் பள்ளம் என்று அழைக்கப்பட்ட அந்த சதுப்பு நிலத்திற்கு அடியில்தான் விண்கல் இருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார். குலிக் ஒரு மிக பெரிய முடிவை எடுத்தார். அந்த சதுப்பு நிலத்தில் இருந்த நீர் முழுவதையும் வெளியேற்ற திட்டமிட்டார். அது ஒரு இமாலய பனி. கடுமையான குளிர் மற்றும் போதிய வசதிகள் இல்லாத நிலையில் அவர்கள் அந்த சதுப்பு நிலத்தை வடிவைத்தார்கள். முடிவு மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி. சதுப்பு நிலத்தின் அடியில் விண்கல் இல்லை. மாறாக அங்கே 20 ஆண்டுகளுக்கு முன்பு சாய்ந்து போன மரங்களின் அடிப்பகுதிகள் மட்டுமே இருந்தன. இதன் அர்த்தம் என்ன? அது ஒரு விண்கல் பள்ளம் இல்லை. அது இயற்கையாகவே இருந்த ஒரு தாழ்வான பகுதி. குலிக்கின் இரும்பு கனவு உடைந்தது. குலிக்கின் ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயற்கையை விட பெரிய ஒரு சக்தி வந்தது. அதுதான் போர். 1941ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் உக்கிரமடைந்தது. ஜெர்மனியின் நாசி படைகள் சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தன. நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளும் நிறுத்தப்பட்டன. தனது 58வது வயதில் ஒரு விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய குலிக் கையில் துப்பாக்கி ஏந்தி மாஸ்கோவை பாதுகாக்க சென்றார். அவர் ஒரு உண்மையான தேசபக்தர். ஆனால் போர் அவரை இரக்கமில்லாமல் நடத்தியது. அவர் ஜெர்மன் படைகளால் கைது செய்யப்பட்டார். 1942ஆம் ஆண்டு ஒரு போர்க்கைதிகள் முகாமில் லியோனிட் குலிக் உயிரிழந்தார். துங்குஸ்காவின் மர்மத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய அந்த மனிதர் விடை தெரியாமலேயே வரலாற்றில் கரைந்து போனார். குலிக் மறைந்து 3 ஆண்டுகள் கழித்து உலகம் ஒரு புதிய யுகத்திற்குள் நுழைந்தது. ஆகஸ்ட் 6, 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசியது. மனிதகுலம் அதுவரை கண்ட அதிராத அழிவு. ஆனால் இந்த அழிவு ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு ஒரு பழைய நினைவை ஞாபகப்படுத்தியது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களின் அழிவு புகைப்படங்களை பார்த்தபோது அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வெடித்த இடத்திற்கு நேர் கீழே கிரவுண்ட் ஜீரோ என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தில் சில கட்டிடங்கள் மற்றும் மின்சார கம்பங்கள் அழியாமல் ஆனால் மொட்டையாக நேராக நின்றன. சுற்றி இருந்த அனைத்தும் தரைமட்டமாகி இருந்தன. இது எதையே நினைவுறுத்துகிறதா? ஆம், குலிக் கண்டுபிடித்த தந்தி கம்ப காடு. சைபீரியாவில் நேராக நின்ற அந்த மரங்கள் விஞ்ஞானிகளுக்கு பொறி தட்டியது. துங்குஸ்காவில் நடந்தது ஒரு விண்கல் மோதல் அல்ல, அது ஒரு அணுகுண்டு வெடிப்பு போன்றது. ஆனால் 1908இல் அணுகுண்டுகள் கிடையாது. அப்படி என்றால் இயற்கையாகவே ஒரு அணுகுண்டு வெடிப்பு போல செயல்படக்கூடிய சக்தி எது? புதிய இயற்பியல் விதிகள் பிறந்தன. வான்வெளி வெடிப்பு என்ற கோட்பாடு உருவானது. ஒரு விண்கல் அல்லது வால் நட்சத்திரம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது ஏற்படும் உராய்வு மற்றும் அழுத்தத்தால் அது தரையை தொடுவதற்கு முன்பே வெடித்து சிதறிவிடலாம். குலிக் ஏன் பள்ளத்தை கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு இப்போது விடை கிடைத்தது. ஏனென்றால் பள்ளம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அந்த பொருள் காற்றில் வெடித்து சிறு துகள்களாக சிதறிவிட்டது. அது ஒரு பாறை வெடிகுண்டு போல செயல்பட்டிருக்கிறது. தரையில் மோதாமலேயே காற்றழுத்தத்தின் மூலமாகவே மரங்களை சாய்த்திருக்கிறது. ஆனால் அது என்ன வகையான பொருள்? கல்லா அல்லது பனிக்கட்டியா?
1950களில் பல விஞ்ஞானிகள் வால் நட்சத்திரம் தான் காரணம் என்று நம்பினார்கள். ஏனென்றால் வால் நட்சத்திரங்கள் பெரும்பாலும் பனிக்கட்டிகள் மற்றும் தூசுகளால் ஆனவை. இதை அழுக்கு பனிப்பண்டு என்று அழைப்பார்கள். வால் நட்சத்திரம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தால் உராய்வு வெப்பத்தால் அது முழுமையாக ஆவியாகிவிடும். அதனால்தான் தரையில் பள்ளம் இல்லை, இரும்பு இல்லை என்று வாதிட்டார்கள். மேலும் துங்குஸ்கா நிகழ்வுக்கு பிறகு தோன்றிய ஒளிரும் மேகங்கள், அதாவது நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ் என்பன வால் நட்சத்திரத்திலிருந்து வெளியான நீராவி மற்றும் தூசுதான் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. வால் நட்சத்திரம் மிகவும் மென்மையானது. அது வளிமண்டலத்தின் ஆழத்திற்குள் வருவதற்கு முன்பே மிக உயரத்தில் சிதறி இருக்கும். அப்படியென்றால் 800 சதுர மைல் காட்டை தரைமட்டமாக்கும் அளவுக்கு அதற்கு சக்தி இருந்திருக்குமா? விடை கணினி தொழில்நுட்பத்தில் இருந்தது. நவீன சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மூலம் விஞ்ஞானிகள் அந்த நிகழ்வை மீண்டும் உருவாக்கி பார்த்தார்கள். லட்சக்கணக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தார்கள். முடிவு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பனிக்கட்டி வால் நட்சத்திரத்தால் இவ்வளவு பெரிய அதிர்வை உருவாக்க முடியாது. அதற்கு தேவையான அடர்த்தி மற்றும் வேகம் ஒரு கல்லுக்கு மட்டுமே இருக்கும். அதாவது அது ஒரு பாறை விண்கல். ஆனால் அது தரையில் மோதாமல் காற்றில் வெடித்திருக்கிறது. பிப்ரவரி 15, 2013 துங்குஸ்கா நிகழ்வு நடந்து 105 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு திரும்பியது. ரஷ்யாவின் செலியாபின்ஸ்க் நகருக்கு மேலே காலை நேரத்தில் ஒரு சிறிய விண்கல் வெடித்தது. அது பூமியை தொடவில்லை. சுமார் 30 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்தது. ஆனால் அதன் அதிர்வலைகள் மட்டும் கீழே வந்து தாக்கின. ஆயிரக்கணக்கான கட்டிடங்களின் ஜன்னல்கள் உடைந்தன. 1500 பேர் காயமடைந்தார்கள். விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு நேரடி சாட்சியமாக அமைந்தது. செலியாபின்ஸ்க் விண்கல் வெறும் 20 மீட்டர் விட்டம் கொண்டது. ஆனால் அது ஹிரோஷிமா அணுகுண்டை விட 30 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். துங்குஸ்காவில் வெடித்த விண்கல் இதைவிட 3 மடங்கு பெரியது. சுமார் 60 மீட்டர் விட்டம் கொண்டது. செலியாபின்ஸ்க் நிகழ்வு துங்குஸ்கா மர்மத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 1908 நடந்தது என்னவென்பது இப்போது தெளிவாகிவிட்டது. சுமார் 50 முதல் 60 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பாறை விண்கல், அதாவது ஸ்டோனி ஆஸ்டராய்டு. அது வினாடிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது ஒரு துப்பாக்கி குண்டை விட 15 மடங்கு வேகத்தில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது. வளிமண்டல அழுத்தம் தாங்க முடியாமல் அது தரையிலிருந்து 5 முதல் 10 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்து சிதறியது. அந்த வான்வெளி வெடிப்புதான் அணுகுண்டு போன்ற விளைவை ஏற்படுத்தியது. வெப்பம், ஒளி, அதிர்வலைகள் அனைத்தும் ஒரே நொடியில் விடுதலை செய்யப்பட்டன. ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அந்த விண்கல் எங்கே விழுந்திருக்க வேண்டியது தெரியுமா? துங்குஸ்கா நிகழ்வின் மிக அதிர்ச்சிகரமான விஷயம் அந்த வெடிப்பு அல்ல, அது நடந்த நேரம். பூமி மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. விண்வெளியில் இருந்து வரும் ஒரு பொருள் பூமியை தாக்கும் போது நேரம் மிக முக்கியம். விஞ்ஞானிகள் ஒரு பயங்கரமான கணக்கை போட்டார்கள். அந்த விண்கல் தனது பயணத்தில் வெறும் 4 மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் பூமியின் சுழற்சி காரணமாக சைபீரியா அந்த இடத்திலிருந்து நகர்ந்திருக்கும். அதற்கு பதிலாக அந்த விண்கல்லின் பாதையில் வந்திருக்கக்கூடிய நகரம் எது தெரியுமா? அன்றைய ரஷ்ய பேரரசின் தலைநகரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அல்லது இன்னும் சிறிது தாமதமாகி இருந்தால் ஸ்காண்டினேவியா அல்லது லண்டன். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ஆளில்லாத காட்டில் விழுந்த அதே விண்கல் மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு பெருநகரத்தின் மீது வெடித்திருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நொடியில் ஆவியாகி இருப்பார்கள். கட்டிடங்கள் தரைமட்டமாகி இருக்கும். ஐரோப்பாவின் வரலாறே ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கும். இது ஒரு ரஷ்யன் ரவுலட் விளையாட்டு போன்றது. பிரபஞ்சம் துப்பாக்கியை வைத்து சுழற்றியது. அதிர்ஷ்டவசமாக தோட்டா ஒரு காலி இடத்தில் சைபீரியாவில் பாய்ந்தது. மனிதகுலம் தப்பித்தது. தன் புத்திசாலித்தனத்தால் அல்ல, வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டுமே. இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்றுதான். நாம் பாதுகாப்பான கண்ணாடி வீட்டிற்குள் இல்லை. நாம் விண்கற்கள் நிறைந்த ஒரு துப்பாக்கி சுடும் தளத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாசா மற்றும் விண்வெளி நிறுவனங்கள் இன்று ஆயிரக்கணக்கான பூமிக்கு அருகில் வரும் பொருட்களை கண்காணிக்கின்றன. ஆனால் துங்குஸ்கா போன்ற சிறிய பாறைகள் 50 மீட்டர் அளவு பொதுவாக கடைசி நிமிடம் வரை நம் கண்களுக்கு தெரிவதே இல்லை. 2013 செலியாபின்ஸ்க் விண்கல் வரும் வரை அதை யாரும் பார்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேள்வி மீண்டும் இது நடக்குமா என்பது அல்ல, எப்போது நடக்கும் என்பதுதான். விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி துங்குஸ்கா போன்ற ஒரு நிகழ்வு சராசரியாக 200 முதல் 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கலாம். 1908 நடந்தது. அடுத்து எப்போது? 2100 இருந்தா அல்லது நாளையா? இன்று நம்மிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது. விண்கற்களை திசை திருப்பும் சோதனைகளை நாம் செய்து பார்க்கிறோம். ஆனால் இயற்கை எப்போதும் நம்மை விட ஒரு படி மேலேதான் இருக்கிறது. இன்று 100 ஆண்டுகளுக்கு பிறகு சைபீரியாவின் அந்த பகுதி அமைதியாக இருக்கிறது. இயற்கை தன்னைத்தானே
குணப்படுத்திக் கொண்டது. புதிய காடு உருவாகிவிட்டது. விலங்குகள் திரும்பிவிட்டன. ஆனால் உன்னிப்பாக கவனித்தால் அந்த வடுக்கள் இன்னும் இருக்கின்றன. மண்ணுக்கடியில் புதைந்திருக்கும் அந்த நுண்ணிய வைர துகள்களும் மற்றும் காந்த துகள்களும் அந்த பேரழிவின் சாட்சிகளாக இருக்கின்றன. லியோனிட் குலி தேடிய அந்த இரும்பு பாறை ஒருபோதும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தேடிய உண்மை கிடைத்தது. துங்குஸ்கா நிகழ்வு பிரபஞ்சம் நமக்கு அனுப்பிய ஒரு சிறிய தந்தி. கவனமாக இருங்கள், நீங்கள் தனியாக இல்லை. நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று, தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அமைதியான வானம்தான் சில நேரங்களில் ஆகச்சிறந்த ஆபத்தை மறைத்து வைத்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.